நண்பர்களே வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா தாராசுரம் கடைவீதியில் இன்று மாலை சரியாக 6 மணி அளவில் திராவிடர் கழகத்தின் சார்பாக ஒரு சிறப்பான பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. தாராசுரம் என்ற ஊர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊர். அது வரலாற்று ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, திராவிடர் கழகத்தினுடைய இயக்கத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் சரி, தாராசுரம் என்பது ஒரு தமிழகத்திலே ஒரு முக்கியமான ஒரு இடம், ஊர். அந்த ஊரின் கடைவீதியில் இன்று 25 செப்டம்பர் 25 இன்று தந்தை பெரியாருடைய பிறந்த நாளும், அதே சமயத்தில் அக்டோபர் 4ஆம் தேதி நடக்கக்கூடிய செங்கல்பட்டில் நடக்கக்கூடிய மறைமலை நகரில் நடக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாநாடு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிலே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் தலைமை ஏற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அறிஞர் பெருமக்கள் பேசிய பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார். மிக அருமையான நேரத்திலே, இன்னும் சொல்லப்போனால் லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாரை படத்தை திறந்து வைத்த பிறகு மாபெரும் ஒரு மாநாட்டில் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் மாநாடு செங்கல்பட்டு மாநாடு. அந்த மாநாடு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் காலையிலிருந்து மாலை வரை நிகழ்வுகள் அடர்த்தியாக தொடர்ச்சியாக பட்டிமன்றம், கவியரங்கம், கருத்தரங்கம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள், தீர்மானங்கள் இப்படி தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மாநாட்டை விலக்கிதான் கும்பகோணம் தாராசுரம் பகுதியில் இன்றைக்கு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் திராவிடர் கழகத்தினுடைய தலைமை கழக சொற்பொருளாளர் தமிழ் அமுதன் அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் மிக சிறப்பாக பேச இருக்கிறார். திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஜெயக்குமார் அவர்கள், தஞ்சை ஜெயக்குமார் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். அதுபோல் திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் நம்ம திருநாகேஸ்வரம் அருகில் உள்ள சன்னாபுரம் ஐயா வழக்கறிஞர் விஜயகுமார் அவர்களும் இங்கே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். பொதுமக்கள் அனைவரும், இளைஞர்கள், மாணவர்கள் பார்த்து சாயந்தரம் ஒரு மாலை நேர கல்லூரியாக நினைத்து கொண்டு இந்த கூட்டத்தை என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்பதற்காக தமிழின பெருமக்கள் அனைவரும் வர வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.